ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர்கள் சகோதர சபைகளாக இருந்தாலும் சரி, நான் பண்டிகாசன் சபைகளில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள. நான் பான் கிறிஸ்டியனை பற்றி பேசலை. பான் கிறிஸ்தவங்க தகப்பன் தாய் தகப்பன் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவர்கள் பான் கிறிஸ்டியன்ஸ். அவங்க அவங்க எல்லா மதத்தை போல கிறிஸ்தவ மதத்தில் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை பற்றி நான் சொல்லவில்லை. நான் இங்கே சொல்லுவது மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள். அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, கத்தோலிக்க சபையில் இருந்தாலும் சரி, புரோட்டஸ்டாண்ட் சபையில் இருந்தாலும், சிஎஸ்எஸ் சபையில் இருந்தாலும் சரி, லூதரன், மெத்தடிஸ்ட் என்று சொல்ல பல பிரிவுகள், சபை மெயின் லைன் சர்ச்சஸ் உள்ள பிரிவுகள் இருந்தாலும் சரி, மற்றபடி இண்டிவிஜுவலாக நடத்துகிற எந்த மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினர்.